வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம மோட்டோ G57 பவர் இந்த பர்டிகுலர் மொபைலோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா மோட்டோ G57 பவர்னு இருக்குது. அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 4 இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7000 mAh பேட்டரி வித் 33 வாட் சார்ஜரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் அண்டு ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என் கையில் இருக்கிறது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ அதோடைய கலர் ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்களே படித்து பார்த்துங்க. ஆக்சுவலாக க்ரீன் கலர் அது. ஓகே, சீலை கட் பண்ணிவிடுவோம். ஸோ நாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மோட்டரோலா மொபைல். ஸோ சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா ஸோ உள்ள ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்கிட்ட இருக்குது. செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணுறோம். ஸோ இதில் ஹலோ மோட்டோன்னு இருக்குது, பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஸோ இவங்களே ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிட்டாங்களா, இப்படி தான் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மோட்டோ மொபைலில் அன்பாக்சிங் பண்ணுறோம். இதை அப்படியே சைடில் வச்சுட்டு டப்பாவில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் ஏதாவது முக்கியமானது இருக்கான்னு பார்த்திங்கன்னா, நாம் எப்போவுமே படிக்காத ஒரு பேப்பர் இருக்குது. அண்டு சிம் எஜெக்டர் டூல் அதில் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுக்கல. அப்போ கேஸ் கொடுக்கலன்னா மேலே ஒரு ரேப்பர் கொடுப்பாங்களா, அதுவாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிடலாம். அண்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் டப்பாவில் இருக்குது. டைப் ஏ டு டைப் சி கேபிள். ஸோ இது ரெண்டும் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ டப்பாவில் ஏதாவது ஸ்மெல் வருதான்னு செக் பண்ணால் அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல. ஓகே, டப்பாவில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்கிற அடாப்டருக்கு பிளாக் கலர்லேயே ஒரு பேப்பர் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸை சைடில் வச்சுட்டு மொபைலுக்கு வருவோம். ஸோ மொபைலோடைய ஃபஸ்ட்டு பூட்டப் கனெக்டு நெட்ஒர்க் கேட்குது, ஸ்கிப் கொடுத்துருவோம். அந்த செட்டப் யூஸிங் அனதர் டிவைஸ் கேட்குது. ஸோ அதையும் நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா செட்டப் ஆஃப்லைனில் கொடுத்துருவோம். ஆஃப்லைன்லேயே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைவேசி அண்டு செக்யூரிட்டி அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் நம்ம ஏதாவது டிசேபிள் பண்ணோம்னா டிசேபிள் ஆகுது. ஸோ இதை படித்து பார்த்துருவோம். ஸோ ஹெல்ப் இம்ப்ரூவ் மோட்டரோலா ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ஹான்ஸ்டு டிவைஸ் சப்போர்ட்டு, ஆப்டிமைஸ்டு பேட்ரி யூசேஜு அண்டு ஸ்மார்ட் அப்டேட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ மற்றது எதுவும் கொடுக்கல. ஸோ இதில் அக்செப்ட் அண்டு கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம்லாம் கேட்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். இதில் செட் பின் கேட்குது. ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் சர்வீசஸ் கேட்குது. ஸோ இது நம்ம அக்செப்ட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ திரும்பவும் ஏதோ கேட்குது, ஸ்டே அப் டு டேட்டா அப்படின்னு கேட்குது. ஸோ இது நம்ம ஸ்கிப் கொடுத்துட்றோம். ஸோ இதில் டோன்ட் மிஸ் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இதில் அலவுட் நோட்டிஃபிகேஷன் அண்டு புஷ் அவுட் பண்ணுறதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துங்க, எனக்கு தேவைப்படாது. ஸோ பேசிக்காக ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதுலேயும் ஒரு ஆப் ஸ்டோர் ஒன்று கேட்குது. ஸோ ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே நமக்கு தேவையில்லாத ஐட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் கொடுத்துறோம். ஸோ அதில் 3 பட்டன் நேவிகேஷன் அண்டு கெஸ்டர் இது ரெண்டும் நாம் மோஸ்ட்லி கெஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு கெஸ்டர் யூஸ் பண்ணிடுவோம்.
அண்ட் இதில் டார்க் மோடு, லைட் மோடு அண்டு ட்ரான்சிஷன். ஸோ இதில் லைட் மோடே நாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு வழியாக ஹலோ மோட்டோ அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ ப்ராசஸிங் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபினிஷ் கொடுக்குறோம். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் யுவர் மோட்டோ அப்படின்னு சொல்லி அதில் ஏதோ கேட்குது. ஸோ அதில் மோட்டோ டிப்ஸு, பர்சனலைஸ்டு அண்டு மோட்டோ ஆப்பு அண்டு மோட்டோ அக்கௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. ஓகே, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்தாச்சு. ஸோ இப்போ மொபைல் நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணியாச்சு. ஸோ என் கையில் இருக்கிறது 8 GB RAM 128 GB வேரியண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ மொபைலோடைய டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இது இன் அண்ட் ஃபீலும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரியரில் பார்த்திங்கன்னா அந்த மோட்டோவுடைய எம்பளம் சென்டரில் இருக்குது. அண்டு ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா ஒரு 3 கேமரா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக 2 கேமரா தான். ஒரு மெயின் கேமரா 50 MP அண்ட் 8 MP அல்ட்ரா வைடு அண்டு ஒரு 8 MPக்கு நமக்கு பஞ்ச் ஹோலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. அண்டு அது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது. டால்பி அட்மோஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அண்டு பாட்டமில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது அண்டு ப்ரைமரி மைக்கு அண்டு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. ரைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பட்டன். ஸோ அதுவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் இருக்கும். அண்டு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் நமக்கு நல்லா கிளிக்கியாக தான் இருக்குது. அண்டு வால்யூம் அப் டவுன். ஓகே, ஸோ இதில் பிரைட்னஸ் லெவல் நல்லா தான் இருக்குது. இது ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருந்தாலும் பிரைட்னஸ் லெவல் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரேஜ் செக் பண்ணிவிடுவோம். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ ப்ளைனாக கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அண்டு கேஸும் கிடையாது, ஒரு கிளியர் ஸ்க்ரீன் கார்டும் கிடையாது. அந்த பேசிக்கான நீட்ஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஓகே, 128 GBயில் பார்த்திங்கன்னா 16 GB யூஸ்டுன்னு இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸில் மோஸ்ட்லி ஒரு 23 GB கிட்ட யூஸ்டுன்னு காமிக்கும். இது மேபி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 16 GB தான் காமிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அபவுட் ஃபோனில் போனீங்க அப்படின்னா நமக்கு மோட்டோ G57 பவர் அப்படின்னு இருக்குது. அண்டு ஸ்டோரேஜ் நமக்கு 128 GB வேரியண்ட்டு. இது 8+8 16 GB அப்படின்னு காமிக்குது. ஆக்சுவலாக இங்கே ரேம் பூஸ்டர் 8+4ன்னு இருக்குது. ஓகே, இது 16 GB யூஸ்டு அண்டு ரிமைனிங் ஜிபியை காமிக்குது 128ல். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா அண்டு 8 MP அல்ட்ரா வைடு அண்டு 8 MP ஃப்ரண்ட்டு. டிஸ்பிளே நமக்கு ஃபுல் HD ப்ளஸில் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டில் தான் இருக்குது, 2025 அக்டோபர். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 16 கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்கு ஒரு அப்டேட் தான் கொடுக்குறதா ப்ராமிசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ மற்ற பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸரையும் இதிலே மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இவங்க அதை இதில் மென்ஷன் பண்ணலை, வேறு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மோட்டோ ஃபியூச்சர் அப்படின்னாலே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்படி ஷேக் பண்ணால் டார்ச் லைட் எரியும். ஸோ அது நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இப்படி ஆட்டினா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, கேமரா ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா 0.5 அதாவது அல்ட்ரா வைடு மெயின் அண்டு 2x வரைக்கும் இருக்குது. ஸோ அதோடைய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 8x வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குது ஜூமிங்கு.
ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது எப்படி பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்குது. ஒரு 15,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். பட் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டும் வந்துடுச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ அதிலே இந்த கண்ட்ரோல் பாரை எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ப்ரோ மோடு இருக்குது அண்டு போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் நமக்கு 24 mm அண்டு 35 mm 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுலேயும் நமக்கு 1x 2x ஆப்ஷன் இருக்குது அண்டு அல்ட்ரா வைடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். மேக்ஸிமம் நமக்கு 2K தான் கொடுத்துருக்காங்க. 2Kயில் 60 fps மேக்ஸிமம் ரியரில் இருக்குது. அண்டு செல்ஃபி வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2K 30 fps கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் ஷூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்லோ மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நமக்கு 1x 2xன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ மொபைலோடைய டிஸ்பிளே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பெசல்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டமில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்டு சைட்ஸு டாப்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனாலும் டாப்பில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 2 சைடும் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் ஒரு மொபைல் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த மோட்டோ G57 பவர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ சார் வேல்யூ செக் பண்ணலான்னு போட்டால் இந்த மாதிரி நீட்டாக ஏதோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் மிடில் நமக்கு சார் வேல்யூ தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ 1.09 வாட்/kg அண்ட் பாடி சார் வேல்யூ 1.03 வாட்/kg. ஸோ நீங்கள் எந்த சார் வேல்யூ இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணும்போது. அப்படி இல்லைனா ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க, அதுதான் வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. சிம் ட்ரே பார்த்திங்கன்னா 2 சிம் போகிற மாதிரி தான் இருக்குது. சிம் ஸ்லாட்டு சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இந்த சிம் ட்ரேவை செக் பண்ணி பார்த்ததில் நமக்கு 2 நேனோ சிம் மட்டும்தான் போட முடியும். ஸோ ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி ஹைப்ரிட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்க ஏன் சிம் கார்டில் மெமரி கார்டு சப்போர்ட் இல்லாமல் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தான் தோணுது. ஸோ மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வெயிட்டை செக் பண்ணிவிடுவோம். 210 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தான் நமக்கு G67 பவரும் போட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 சிப் செட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது நமக்கு 210 கிராம் வெயிட் இருக்குது. மோட்டோ G57 பவர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.